புதிய தலைமுறையின் உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் வரும் செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூரில் புதிதாக 4 மணல் குவாரிகளை அமைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்த விவகாரம். பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், பல்வேறு கட்சியினர் உண்ணாவிரத போராட்டம். கிராம ஊராட்சிகளுக்கான தலைவர் பதவிகளை ஏலம் விட்ட ஊர் மக்கள் தடுத்து நிறுத்தி தேர்தல் அலுவலர்கள், காவல்துறையினர் எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி தேர்தல் வேட்புமனு தாக்கல் தீவிரம். வேட்பாளரை மாற்றக்கோரி திருச்சியில் ஆர்ப்பாட்டம், தூத்துக்குடியில் தீக்குளிக்க முயற்சி. அரசு போக்குவரத்து கழக பனிமலை கணக்காளர் தூக்கிட்டு தற்கொலை. மேலாளர் மற்றும் சில தொழிலாளர்கள் திட்டியதாக மரணத்திற்கு முன்பு கடிதம். திருநெல்வேலி மாவட்டத்தின் முக்கிய அணைகள் வறண்டதால் விவசாயத்திற்கு மட்டுமின்றி குடிநீருக்கும் தட்டுப்பாடு. அணைகளை இணைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை. திருவண்ணாமலை அருகே இடி தாக்கி பள்ளி மாணவன் உயிரிழப்பு. வீட்டின் மீது இடி விழுந்த நிலையில் உயிரிழந்த சோகம். நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசுக்கு கரும்பு விவசாயிகள் கோரிக்கை. கிடப்பில் போடப்பட்டுள்ள ஆலையை நவீனப்படுத்தும் பணியை தொடங்கவும் வேண்டுகோள். கரூரில் 4 மணல் குவாரிகள் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டதை ரத்து செய்யக் கோரி உண்ணாவிரதம் நடைபெற்றது. காவிரி ஆற்றில் கடம்பன்குறிச்சி, தோட்டக்குறிச்சி, தவுட்டுப்பாளையம், நடையனூர் ஆகிய இடங்களில் மணல் குவாரி அமைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதனை ரத்து செய்யக் கோரி வேலாயுதம் பாளையத்தில் உண்ணாவிரதம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள் என பல்வேறு தரப்பினர் பங்கேற்றனர். இந்த நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்று போராட்டத்தை முடித்து வைத்தார். மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற அமைப்பு தமிழகம் முழுவதும் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் பணிகள் தீவிரமாக இருக்கிறது. அதற்கு மறுபுறத்தில் வேட்பாளர்களை மாற்றக்கோரி நடைபெறும் போராட்டங்களும் வேகம் எடுத்திருக்கின்றன. திருச்சி மாநகராட்சியின் 35வது வார்டு அதிமுக வேட்பாளரை மாற்றக்கோரி அதிமுக மகளிர் அணியினர் புத்தூரில் உள்ள அதிமுக மாநகர் மாவட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஏர்போர்ட் விஜயை மாற்றக்கோரி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது 37வது வார்டின் மாமன்ற உறுப்பினராக உள்ள அவர் எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை எனவும், மேலும் அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் பொதுமக்கள் முன்வைத்தனர். தூத்துக்குடி மாமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கவில்லை என்பதை கண்டித்து அதிமுக அலுவலகம் முன்பாக அக்கட்சியினர் தீக்குளிக்க முயன்றனர். தற்போது மாமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வரும் சிலருக்கு அதிமுக தலைமை மீண்டும் வாய்ப்பு வழங்கவில்லை. இதனை கண்டித்து தற்போது மாமன்ற உறுப்பினர்களாக உள்ள கோகிலா, அவரது கணவர் ஜெயமுருகன் மற்றும் ரமேஷ், சந்தானம் ஆகியோர் தீக்குளிக்க முயற்சித்தனர். பின்னர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுவையிலிருந்து வரும் அனைத்து வாகனங்களும் முழு சோதனைக்கு பிறகே கடலூருக்குள் அனுமதிக்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்திருப்பதால் வாக்காளர்களுக்கு கொடுக்க புதுவையிலிருந்து மது பாட்டில்கள், பரிசுப் பொருட்கள் கொண்டுவரப்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் வகையில் இந்த சோதனை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் குணமடைய வழிபாடு செய்ய வந்த அமைச்சரை உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத அதிமுகவினர் ஆதரவாளர்களுடன் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி முருகன் கோவிலில் முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி அமைச்சர் RB உதயகுமார் வழிபாடு நடத்த வந்தார்.
அப்போது தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் அதிருப்தியடைந்துள்ள கட்சியினர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களிடம் அமைச்சர் உதயகுமார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அனைவரையும் அமைதிப்படுத்தினார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே கிராம ஊராட்சிகளுக்கான தலைவர் பதவிகளை ஏலம் விடும் முயற்சி நடைபெற்றுள்ளது. கபிலர்மலை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திடுமல் கவுண்டம்பாளையம், குறும்பல மகாதேவி ஆகிய 3 கிராம ஊராட்சிகளுக்கான தலைவர் தேர்வுக்கான அந்தந்த ஊராட்சிகளில் ஆலோசனைக் கூட்டத்தை கூட்டியுள்ளனர். இக்கூட்டத்தில் ஊராட்சிகளுக்கான தலைவர் பதவிகள் ஏலம் விடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏலம் மூலம் தலைவர் பதவியை தேர்வு செய்வதாகவும் அதனால் கிடைக்கும் வருவாயை கொண்டு கோவில் திருப்பணியை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி ஒன்றிய தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தலைவர் பதவியை ஏலம் விடுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று அறிவுறுத்தினர். இதனையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே அரசு போக்குவரத்து கழக பணிமனை கணக்காளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணிமனை மேலாளரும் சில தொழிலாளர்களும் திட்டியதால் மனமுடைந்து அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. முத்துப்பேட்டை அருகே உள்ள செம்பவடவன் காட்டைச் சேர்ந்த நாகராஜ் பட்டுக்கோட்டை அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் கணக்காளராக பணியாற்றி வந்தார். அதிமுகவின் தொழிற்சங்க பொருளாளராகவும் பதவி வகித்த இவரை சில தினங்களுக்கு முன்பு போக்குவரத்து பணிமனை மேலாளர் மற்றும் சில தொழிலாளர்கள் கீழே தள்ளிவிட்டதுடன் அவமரியாதை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த நிலையில் இருந்த அவர் வீட்டின் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் முத்துப்பேட்டை காவல் நிலைய காவல்துறையினர் தற்கொலை முன்பு நாகராஜன் எழுதி வைத்த கடிதத்தை கைப்பற்றி அதன் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத மோதலை உருவாக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி திருப்பூர் மாநகர காவல் ஆணையரிடம் பாரதிய ஜனதா கட்சியினர் மனு அளித்துள்ளனர். திருப்பூரில் நேற்றைய தினம் அக்கட்சியைச் சேர்ந்த ஒருவரது கடைக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்துள்ளனர். இது தொடர்பாக சிசிடிவி காட்சி பதிவுகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக திருப்பூர் மாநகர காவல் ஆணையரிடம் பாரதிய ஜனதா கட்சியினர் மனு அளித்திருக்கின்றனர். அக்கட்சியின் சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அளித்துள்ள மனுவில் மத மோதலை உருவாக்கும் நோக்குடன் செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இடி தாக்கி பள்ளி மாணவன் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் நேற்றிரவு இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. அப்போது மணிப்புரம் கிராமத்தைச் சேர்ந்த வேணுகோபால் என்பவரது வீட்டை இடி தாக்கியது. வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த அவரது மகன் ஹரிகிருஷ்ணன் மீது இடி தாக்கியதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தஞ்சை மாவட்டம் குருகுளத்தில் உள்ள அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஆலை நிர்வாகம் கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையான 35 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் கரும்பு விவசாயிகள் வலியுறுத்தியிருக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் ஒன்றான அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை தஞ்சாவூர் மாவட்டம் குருங்குளத்தில் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு சர்க்கரை கழகம் சார்பில் கடந்த 1977ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ஆலையை நம்பி 5000த்திற்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகள் 12000 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்து வருகின்றனர். மருங்குளம், குறுங்குளம், உரத்தநாடு, வல்லம், ஐயம்பேட்டை, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் கரும்பு அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. 35 ஆண்டுகளாக ஆலையில் இயந்திரங்கள் புதுப்பிக்கப்படாததால் 9% இருந்த பிழித்திறன் இப்போது 7%த்திற்கும் கீழிறங்கி உற்பத்தி திறனும் 3 லட்சம் டன்களாக குறைந்து விட்டதாக கரும்பு விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர்.
நாங்களும் பல கட்ட போராட்டத்துக்கு இறங்கிட்டோம். இனிமேல் விவசாயிகளுக்கு வந்து ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் வந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. அது இல்லாமல் வந்து கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல தேவைகள் பார்க்கறதுக்கும் பணம் இல்லாமல் இன்றைக்கி விவசாயிகள் தத்தளித்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் வந்து இந்த 750 ரூபா பேமெண்ட்டை வந்து அரசு, ஏன்னா அந்த 100 ரூபா 850 ரூபா 100 ரூபா வாடகையில் போயிருது, பாக்கி 750 ரூபா பேமெண்ட்டை வந்து அரசு இதுவரையும் கொடுக்காம இருக்கிறதுனால விவசாயிகள் இன்னைக்கு வந்து பெரிய பாதிப்பில் உள்ளாகப்பட்டிருக்கோம். ஆலை தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வந்ததால் கடந்த 2010ஆம் ஆண்டு தமிழக அரசு புனரமைப்பு நிதி வழங்கியது. கடந்த 6 ஆண்டுகளாக ஆலை நவீனப்படுத்தப்படாமல் இருப்பதால் அரசின் 118 கோடி ரூபாயும் தங்கள் பங்களிப்பாக வழங்கிய 10.5 கோடி ரூபாயும் பயனில்லாமல் இருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். 5 வருஷம் வந்து அந்த கோஜன் துணை மின்னிலை அமைக்கிறேன்னா வீட்டில் கிடக்காங்க. ஒரு துணை மின்னிலை வந்து அறிஞர் அதே மாதிரி 10 மில்லு, ஒரு மில்லுக்கு 115 கோடி ஒதுக்குறாங்க. அந்த 115 கோடி ஒதுக்கல எங்கள் பங்கு நாங்கள் விவசாயிகள் 11 கோடி பணம் கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்து எங்களுக்கு வந்து எந்த லாபகரமும் இல்லை, மில்லு நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்குது. வீணா வந்து இப்போ ரெக்கவரி காரணம்னா மில்லு ஒழுங்காக ஓடாதான் ரெக்கவரி வரல, ரெக்கவரி வராதனால தான் மில்லுக்கு நஷ்டம், எங்களுக்கு நஷ்டமாகி போச்சு. உடனடியாக இந்த ஆலையும் புதுப்பிக்கும் பணியை தொடங்க வேண்டும், இணை மின் நிலைய பணியை முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கரும்பு விவசாயிகளையும் ஆலையையும் காக்க முடியும் என்கின்றனர் டெல்டா மாவட்ட கரும்பு விவசாயிகள். ஒளிப்பதிவர் நிசாருடன் நான் ஹாதர் புதிய தலைமுறைக்காக. நெல்லை மாவட்டத்தில் முக்கிய அணைகள் பலவும் வறண்டு போய் உள்ளன. இந்த வறட்சியை எதிர்கொள்ளும் வகையில் பெரிய அணைகளை நீர்வழி பாதை மூலம் ஒன்றோடொன்று இணைக்க வேண்டும் என விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டி அமைந்துள்ள 3 பெரிய அணைகள் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு. தஞ்சை தரணிக்கு அடுத்தபடியாக நெற்களஞ்சியமாக விளங்கும் நெல்லை சீமையின் முப்போக சாகுபடியை உறுதி செய்யும் அணைகள் இவை. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக நிலைமையோ அடியோடு மாறியுள்ளது. அதிலும் குறிப்பாக மணிமுத்தாறு அணை நிரம்புவது என்பது ஆச்சரியமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அணை கட்டப்பட்டதிலிருந்து மணிமுத்தாறு அணை 15 தடவைக்கும் குறைவாகவே நிரம்பியுள்ளது. இதனை நம்பி விவசாயம் செய்வதும் அதிக மகசூல் காண்பதும் பெரும் கவலையாகவே உள்ளது என்கின்றனர் விவசாயிகள். இப்போ காருக்கு வந்து பருவமழை குறையா இருக்கு. பிசானத்தில் வந்து நிறைய மழை பெஞ்சு தண்ணி வேஸ்ட்டாக கடலை போய் தண்ணி கலக்குது. அந்த தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்கு மணிமுத்தாறில் எங்களுக்கு அரசாங்கம் பல திட்டங்களை செஞ்சு கொடுக்கணும். 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த டேமே வந்து பெருகுது. பெருகும்போது இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு பூ வந்து விவசாயம் பண்ணுறதே ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ஆற்றுலேருந்து போகிற வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாமல் அது லாஸ்ட் டைமில் போகும்போது அது கடலில் தான் போகுது. விவசாயிகள் சாகுபடி செய்வதற்கு போதிய நீர் இல்லாமல் நிலவும் பற்றாக்குறை ஒருபுறம் என்றால், மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளை ஆதாரமாக கொண்டு விநியோகிக்கப்படும் குடிநீர் கலங்கலாக உள்ளதால் செய்வதறியாது திகைக்கின்றனர் பொதுமக்கள். எங்களுக்கு தண்ணிக்கு ரொம்ப சுமார் 1 மாதமாக ரொம்ப தண்ணிக்கு ரொம்ப சங்கடப்பட்டு ரொம்ப இது பண்ணி நாங்கள் போய் எல்லாரும் அவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு 500-1000 பேர் சேர்ந்து போய் ரோட்டலில் மறியல் பண்ணி ஒரு குடம் தண்ணி கலங்களையும் நாங்கள் கொண்டு போய் காமிச்சோம். எங்களுக்கு தண்ணி இப்படி விட்டாங்கன்னா நாங்கள் எப்படி குடிக்க, பச்சை பிள்ளைகளுக்கு இப்போ வர நோய்கள் பூரா எப்படிலாம் நோய்கள் வருது வைக்கி ரொம்ப சங்கடப்படுதோம். வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ள அணைகளின் நீர்மட்டத்தை உயர்த்தி பிடிக்க ஒரே வழி சேர்வலாறு பாபநாசம் இணைக்கப்பட்டது போன்று பாபநாசம் மணிமுத்தாறு அணைகளை இணைக்க வேண்டும் என்கின்றனர் விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும். இன்றைக்கு உள்ள சூழ்நிலை எண்ணி பார்க்கும்போது மழை வர மாதிரி தெரியல. வானிலை இலாக்கா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆண்டு வரக்கூடிய மழை வந்து பொழிவு குறைவாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆக வரக்கூடிய காலத்தில் மத்திய மாநில அரசுகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பாபநாச சேர்வலாருக்கு எப்படி இணைப்பு இருக்கிறதோ அதே மாதிரி மணிமுத்தாறு அணையை பாபநாச அணையோட சேர்த்து இணைக்க வேண்டும். மனிதர்களுக்கு தண்ணி தேவைன்னா கடையில் போய் வாங்கிக்கலாம், வேற எங்கேயாவது சொந்தக்காரன் வீட்டில் தெரிஞ்சவங்க வீட்டில் தண்ணி குடிச்சுக்கலாம். ஆடு மாடுகள் எந்த கடையில் போய் வாங்க முடியும்? ஆக ஆடு மாடுகளை நினைத்து பார்க்கணும்.
எப்போதாவது நிரம்பும் மணிமுத்தாறு அணையோடு பெரும்பாலும் நிரம்பும் பாபநாசம் அணையை இணைப்பதன் மூலம் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீர் சேமிக்கப்பட்டு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உபயோகப்படும். அணைகளின் நீர்வரத்து குறைந்துள்ள இந்த காலங்களில் 2 அணைகளுக்கும் தொடர்பை ஏற்படுத்தி தரும் நீர்வழிப்பாதை பணிகளை மேற்கொண்டால் மட்டுமே இருபோக விளைச்சல் முழுமையாக நடைபெறுவது மட்டுமல்லாமல் குடிநீர் பற்றாக்குறைக்கும் நிரந்தர தீர்வாக அமையும் என்கின்றனர் விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து ரேவதி. உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பெறப்படுகின்ற நிலையில் மதுரையில் கவுன்சிலர் பதவிக்காக போட்டியிடும் ஒருவர் மாட்டு வண்டியில் வந்து வேட்புமனுவை கொடுத்தார். மதுரை மாநகராட்சி 76வது வார்டு பழங்காநத்தம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலமுருகன் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். வாகனங்களை தவிர்த்து வித்தியாசமாக மாட்டு வண்டியில் ஆண்டாள்புரம் பெரிய பேருந்து நிலையம் வழியாக வந்து தெற்கு மண்டல அலுவலகத்தில் மனுவை தாக்கல் செய்தார். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. Thank you.